ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணுங்கப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. பாருங்கள், ஆடியோ வீடியோ கிளியராக லைவ் ஆகிடுச்சு இல்லை? எஸ், லைவ் ஆகிடுச்சு. ஆடியோ வீடியோ கிளியர் தானேப்பா. ஸோ வில் ஸ்டார்ட்ண்ணா டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம்ல. சிங்க்ரனஸ் மிஷினோட டிஸ்கஷன் 5 ஓகேங்களா. ஸோ இந்த வீக்கில் நமக்கு சிங்க்ரனஸ் மிஷின்ஸோட கிளாஸஸ் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம இன்னும் நாளைக்கு ஒரு 2 டிஸ்கஷன் அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா, இல்லை ஒரு 3 டிஸ்கஷன்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்கும் ஓகேங்களா. சிங்க்ரனஸில் ஒரு 3 டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் சிங்க்ரனஸும் முடிஞ்சிடும், கிளாஸும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பவர் சிஸ்டமை டிஸ்கஷனாக ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட கிளாஸஸை பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அண்டு பவர் சிஸ்டமோட டிஸ்கஷனுக்கு வந்துடுவோம் ஓகேங்களா. ஆடியோ வீடியோ கிளியராக தானப்பா இருக்குது. ஸோ எனி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ வில் ஸ்டார்ட்ண்ணா. ஓகே, ஸோ இப்போ போகலாம்ல. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஈசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் நம்ம டிஎன்பிசிக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஆஸ் பர் த டிஎன்பிசி ஸ்டாண்டர்டில் நம்மளோட கிளாஸஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ டிஎன்பிசிக்கு என்ன எக்ஸாம்ஸ்க்கு முக்கியமாக தேவையோ அது வந்து நம்ம ப்ராப்பராக அந்த சிலபஸ் கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா. சிலபஸ் கவர் பண்ணி ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் மோர் தென் டிஎன்பிசி. ஸோ உங்களுக்கு என்ன அடிஷ்னல் திங்ஸ் வேணுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னோட ஃபுல் மார்க் அட்டென்ட் பண்ணுறது தான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதில் ஒரு அவுட் ஆஃப் 20 கொஷினில் 18 கொஷின் ஆச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்கோர் ஒரு நல்ல ரேஞ்சுக்கு போயிடும். ஓகே, ஸோ குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து ஈசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கால் அவர் நம்பர். உங்களுக்கு எந்த எக்ஸாம் ரெலவெண்ட்டான ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் ஓகேங்களா, எக்ஸாம் ரெலவெண்ட்டான ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். வி வில் கைட் யூ. ஓகே, நம்ம கிளாஸஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ். நம்ம இன்ஸ்டியூட்டில் போகிற கிளாஸஸ் டெய்லி லைவ். ஸோ ஒரு வேளை உங்களால் பார்க்க முடியலன்னா அது வந்து ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ப்ரீ ஷெடியூல்டு கிளாஸஸ் இருக்கும். அண்ட் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 2 years அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வில் பி ப்ரொவைடட். டெஸ்ட் சீரீஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வீக்லி ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அடுத்ததாக வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி ரெகுலராக சொல்கிறது தான் சார், டிஸ்கஷனோட நீடு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் டெய்லி நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்தாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு 6 months நீங்கள் பார்த்தீங்கன்னா 1800 கொஷின்ஸ் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. அப்போ 1800 கொஷினை ப்ராப்பராக கான்செப்ட் வைஸாக கற்றுருப்பீங்க. அப்போ 1800 கொஷின்ஸ் ப்ராப்பராக கற்றுருந்தீங்கன்னா ஈஸியாக அதுவே உங்களை பாஸ் பண்ண வச்சிரும் ஓகேங்களா. நீங்கள் படிக்கிறத தாண்டி கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா. அதனால ரொம்ப முக்கியம் கொஷின் டெய்லி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள் வாட் எவர். ஸோ தப்பாக பண்ணுறோமோ சரியாக பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஓகே, இப்போ பாருங்கள், டியூரிங் த ஸ்லிப் டெஸ்ட் த ஆர்மேச்சர் கரண்ட் இஸ் மினிமம் வென் த ஆர்மேச்சர் போல் அலைன். நம்ம ஸ்லிப் டெஸ்ட்டை கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ ஸ்லிப் டெஸ்ட்னா என்ன? ஸ்டேட்டாரில் இருக்கிற ஆர்மேச்சர் கண்டக்டர் இருக்காம்ல, ஸோ ஆர்மேச்சர் கண்டக்டருக்கு நம்ம சப்ளை வோல்டேஜை கொடுப்போம் கரெக்டாக. இட் இஸ் அ ரெடியூஸ்டு வோல்டேஜ். என்னோட ரெடியூஸ்டு வோல்டேஜை இவனுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் சார் ஸ்டேட்டாருக்கு கரெக்டா. ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்டேட்டாரோட கரண்ட் தான் தட் இஸ் ஆர்மேச்சர் கரண்ட் ஐஏ. கிளியரா? ஸோ எப்போ என்னோட ஐஏ மினிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிளியரா? எப்போ என்னோட ஆர்மேச்சர் மினிமம் கரண்ட்டாக எடுத்துக்கும்? when the field lies on this axis. கரெக்டா? என்னோட ஃபீல்டு போல் லைஸ் ஆன் டைரக்ட் ஆக்சிஸ் கரெக்டா. என் ஃபீல்டு போல் வந்து டைரக்ட் ஆக்சிஸில் அலைன் ஆகிறப்போ ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த மினிமம் ஏர் கேப் இருக்கும். இந்த கேஸில் நம்ம பார்த்தோம்னா ஏர் கேப் இஸ் மினிமம் கரெக்டா. ஏர் கேப் மினிமம். ஸோ ஏர் கேப் மினிமமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியும்? த ஃப்ளக்ஸ் இஸ் மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் டிவைடட் பை reluctance, that is known as air gap. இதை நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு ஆர்மேச்சர் கரண்ட் டிவைடட் பை ஏர் கேப் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ டியூரிங் திஸ் ஸ்லிப் டெஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்ப்பா? ஃப்ளக்ஸ் இஸ் மெயின்டைன்டு கான்ஸ்டன்ட் கரெக்டா.
ஸோ ஃப்ளக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்போம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸ்லிப் டெஸ்ட் அப்போது ஃப்ளக்ஸை என்ன பண்ணியிருப்போம்னா கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்போம். ஓகே, அப்போ பாருங்கள், ஃப்ளக்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும்னா ஏர் கேப் ரொம்ப மினிமமாக இருக்குது. பாருங்கள், ஏர் கேப் ரொம்ப மினிமமாக இருக்குன்னா கரண்ட்டும் மினிமமாக தான் இருக்கும். ஸோ இந்த கான்சிக்வன்ஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அக்கர்ஸ் இன் டி ஆக்சிஸ். கரெக்டாக அக்கர்ஸ் இன் டைரக்ட் ஆக்சிஸ். குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்ல என்ன சார் இருக்கும்? இதுக்கு அப்படியே உல்டாவான விஷயம் நடக்கும். ஸோ கரெக்டாக இது நார்மல் பேசிக் தியரி கொஷின் தான். ஸோ இப்போ டியூரிங் தி ஸ்லிப் டெஸ்ட் த ஆர்மேச்சர் கரண்ட் இஸ் மினிமம் வென் த ஆர்மேச்சர் போல்ஸ் அலைன் வித் த டைரக்ட் ஆக்சிஸ். ஸோ இதுவே குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் எப்போ வந்திருக்கும்? அப்போ இந்த ஆப்ஷன் எப்போ வந்திருக்கும்? இதை நீங்கள் சொல்லலாம்ல. ஸோ வென் ஆர்மேச்சர் கரண்ட் இஸ் மேக்ஸிமம். ஓகே, இது வந்து என்னோட ஆர்மேச்சர் போல் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் அலைன் ஆகிறப்போ ஆர்மேச்சர் கரண்ட் மினிமம், இங்கே என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் இஸ் மேக்ஸிமம். ஓகே, இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ ஏன்னா மினிமம் மேக்ஸிமம்னு தான் பார்ப்போம். ஸோ இது இன் பிட்வீனில் இருக்கிற கேசஸ் நம்ம பார்க்க மாட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? அடுத்ததா த எலக்ட்ரிக்கல் பவர் அவுட்புட் இன் கேஸ் ஆஃப் சிங்க்ரனஸ் மெஷின். ஸோ என்னோட எலக்ட்ரிக்கல் பவர் அவுட்புட்டு சிங்க்ரனஸ் மெஷினில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் எப்படி சார் இருக்கும் எலக்ட்ரிக்கல் பவர் அவுட்புட் இன் கேஸ் ஆஃப் சிங்க்ரனஸ் மெஷின்? ஸோ என்னோட பி அவுட்புட், ஸோ தட் இஸ் எலக்ட்ரிக்கல் பவர் அவுட்புட் பிஇ அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ குட் ஈவினிங் சுஜி. எஸ், இதுக்கு வந்து இட் இஸ் அ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பவர் ஆங்கிள் தான். கரெக்ட், தட் இஸ் இவி பை எக்ஸ்எஸ் சைன் ஆஃப் டெல். கிளியரா? அப்போ தேர்ஃபோர் என்னோட பிஇ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லோட் ஆங்கிள் ஆர் பவர் ஆங்கிள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? இந்த ரெண்டு தியரி கொஷின். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்னமே ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நமக்கு கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு டேட்டாஸை எழுதணும். அடுத்து கொஷினை நல்லா படிக்கணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டியை பண்ணிட்டீங்கன்னா 50% ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது என்ன மெஷின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 3-phase ஸ்டார் கனெக்டட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஓகே, இது ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். அடுத்ததா இதுக்கு என்ன இருக்குன்னு சொல்றாங்க? டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 0.8. குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 0.58. அப்போ டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ், குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு ரியாக்டன்ஸ் இருக்குன்னா என்ன மீன் பண்ணுது? டெஃபினட்டா இந்த மெஷின் இஸ் அ சாலியன் போல் ஜெனரேட்டர். கரெக்டா? இந்த மெஷின் ஒரு சாலியன் போல் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஸோ அதில் டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் XD, கரெக்டா? எக்ஸ் லீக்கேஜ் பிளஸ் அந்த ரியாக்டன்ஸ் ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வரது தான் டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ். அது என்னன்னா 0.8 பர் யூனிட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்க்கு XQ, இது என்ன 0.5 பர் யூனிட்ல கொடுக்குறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்மேச்சர் கரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்மேச்சர் கரண்ட்டு என்னப்பா சொல்றாங்க? தட் இஸ் 1 பர் யூனிட். அடுத்ததா வோல்டேஜும் 1 பர் யூனிட். VT இஸ் ஆல்சோ 1 பர் யூனிட். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லெக்டட், பவர் ஃபேக்டர் இஸ் 0.8. ஸோ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வாட்? 0. அடுத்ததா காஸ் ஃபை பவர் ஃபேக்டர். கரெக்டா? காஸ் ஆஃப் பை தான் கொடுக்குறாங்க. கரெக்டா? தட் இஸ் 0.8 லாகிங். ஸோ கிளியரா? இப்போ பவர் ஃபேக்டர் என்னன்னா 0.8 லாகிங். ஸோ இந்த கிவன் கொஷினில் என்ன கேட்குறாங்க? வாட் வி நீட்? ஸோ வி நீட் என்ன கேட்குறாங்க? டைரக்ட் ஆக்சிஸ் காம்போனன்ட் ஆஃப் ஆர்மேச்சர் கரண்ட். ஸோ டைரக்ட் ஆக்சிஸ் காம்போனன்ட் ஆஃப் ஆர்மேச்சர் கரண்ட், குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் காம்போனன்ட் ஆஃப் ஆர்மேச்சர் கரண்ட். அதாவது என்னோட ஐடி அண்டு ஐக்யூ கேட்குறாங்க. கிளியரா? ஸோ என்னோட டைரக்ட் ஆக்சிஸ் கரண்ட் அண்ட் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் கரண்ட் கேட்குறாங்க. இப்போ ட்ரை பண்ணுங்க. ஸோ ஐடி ஐக்யூ வேணும்னா என்ன ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ ஐடி ஐக்யூ டைரக்ட் ஆக்சிஸ் ஆர்மேச்சர் கரண்ட், குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் ஆர்மேச்சர் கரண்ட், இது தானப்பா. ஸோ ஐடி ஐக்யூ நம்ம கிளாஸ்ல எழுதியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஐடி ஐக்யூ எப்படி எழுதலாம்? ஃபார்முலா என்னன்னு சாலியன் போல் மெஷினோட ஃபேஸார் டயக்ராம்ல நம்ம பார்ப்போம். ஓகே, இது ரொம்ப பெரிய கொஸ்டின் இல்லை. டெஃபினட்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா சிம்பிள் சப்ஸ்டியூஷன் தான். ஐடி ஐஃபை ஐக்யூ தெரிஞ்சா போதும். ஓகே, ஸோ அப்போ ஐடி நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். கரெக்டா? நம்ம ஒரு டயக்ராம் ஃபேஸார் டயக்ராம் கூட அங்கே வரைஞ்சிருப்போம்லப்பா.
ஸோ இது வேணும்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு அந்த ஃபேஸாரை ரிமெம்பர் பண்ணுறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டா ஐடி ஐக்யூ நம்ம என்ன பார்த்துருப்போம், திஸ் இஸ் வாட் இ. அடுத்ததா எனக்கு ஐயில் தானே வேணும், அதனால ஐ வெக்டாரை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, தட் இஸ் ஐஏ. ஓகேயா, ஸோ என்னோட ஐஏ இக்கும் ஐஏக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். என்னோட இன்டியூஸ்டு இஎம்எஃப்க்கும் ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள்னா இன்டர்னல் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் சை. ஸோ விக்கும் ஐக்கும் இடைப்பட்ட ஆங்கிள்னா பவர் ஃபேக்டர் ஆங்கிள் ஃபை. ஓகே, இது சை, அது பை. ஓகே, ஃப்ரம் திஸ் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும் சார், இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா இதுல ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம்ல. இப்ப பாருங்க, சிம்பிள் தான். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னோட ஐஏ வெக்டார், இது என்னோட ஐஏ வெக்டார். இந்த ஐஏ வெக்டார்ல ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. ஒன் இஸ் ஹாரிசான்டல் காம்பனன்ட், another one is vertical component. இப்படிதான் நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு வெக்டார் இப்படி இருந்தாலுமே அந்த வெக்டார்ல ஹாரிசான்டல் காம்பனன்ட்டும் இருக்கு, வெர்டிகல் காம்பனன்ட்டும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்னோட ஹாரிசான்டல் காம்பனன்ட், இது என்னோட வெர்டிகல் காம்பனன்ட். அடுத்ததா சரி, இங்கிருந்து நமக்கு ஆங்கிள்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த காம்பனன்ட் எப்பவுமே என்னவா தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எஸ், இட் இஸ் ஐஏ காஸ் ஆஃப் சை. கிளியரா, இங்கிருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் பை கிடையாது, சை. ஓகே, ஆங்கிள் இஸ் சை. ஸோ இந்த காம்பனன்ட் எப்பவுமே நான் உங்களுக்கு டயக்ராம்லேயும் சொல்லியிருப்பேன். சரி, இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எழுதுனீங்கன்னா இதுதான் ஆங்கிள் தீட்டா அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஸோ இது என்ன சொல்லியிருப்பேன், திஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிளா இது வின்னு எடுத்தேன்னா இது வி காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதுவேன். கரெக்டா, இது வி காஸ் தீட்டான்னு தானே எழுதியிருப்போம். ஸோ இது எப்போ எழுதியிருப்போம், வி சைன் தீட்டான்னு எழுதியிருப்போம். ஸோ கிளியர், அதே தான். எங்க என்னோட ஆங்கிள் வந்து சர்ஃபேஸை டச் பண்ணுது, ஸோ அது என்னோட காஸ் பை. ஸோ அப்போ அடுத்து ஆங்கிள் இல்லாத அடுத்த சைடு இருக்கான் பார்த்தீங்களா, ஆங்கிளே இல்லாத அடுத்த சைடு அவன் வந்து ஐஏ சைன் சை. ஓகே, திஸ் இஸ் டைரக்ட் ஆக்சிஸ். ஓகே, நம்ம அங்கேயே பார்த்துருப்போம், திஸ் இஸ் டி ஆக்சிஸ் விச் இஸ் கியூ ஆக்சிஸ். அவ்வளோதான் சார். இந்த டயக்ராம் நான் அதனால தான் உங்களுக்கு வரைஞ்சிருந்தேன். எல்லாருக்கும் ஃபார்முலா மறக்கும்ப்பா. ஃபார்முலாவை வந்து அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நம்மளால சொல்ல முடியுமான்னா டெஃபினட்டாக முடியாது. பட் ஆனால் இந்த ஃபேஸாரை நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ என்னோட இ தெரியும், ஐஏவும் நம்ம நிறைய முறை ஃபேஸராக வரைஞ்சிருக்கோம். ஐஏக்கும் இக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் இன்டர்னல் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் சை. அப்போ இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு பேசிக் நாலேஜ். இது எல்லாமே சைன் தீட்டா காஸ் தீட்டாவோட பேசிக் நாலேஜ். எப்பவுமே இது இம்பார்ட்டன்ட். நான் இங்கிருந்து எழுதுறேன் பாருங்க, இங்கிருந்து எழுதுறப்போ இவன் காஸ் தீட்டா. அதுவே இங்கிருந்து நான் எழுதுனேன்னா, அதாவது இங்கிருந்து எழுதுனேன்னா கீழே காஸ் தீட்டா வரும். அவ்வளவுதான். கரெக்டா, மேல ஆங்கிள் இருந்தா அந்த சைடு வெர்டிகல் வந்து காஸ் தீட்டா, கீழே ஆங்கிள் இருந்தா ஹாரிசான்டல் வந்து காஸ் தீட்டா. அவ்வளவுதான். அப்ப அடுத்தடுத்த சைட்ஸ் என்ன ஆகும்னா மாறி வந்திருக்கும். ஓகே, அவ்வளவுதான் சார். இது என்னோட டைரக்ட் ஆக்சிஸோட கரண்ட், காம்பனன்ட் ஆஃப் கரண்ட். இது என்னோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட காம்பனன்ட் ஆஃப் கரண்ட். அப்ப ஃப்ரம் திஸ் இதுல இருந்து எப்படி எழுதலாம், சோ ஐடி இஸ் ஈக்குவல் டு, இது டைரக்ட் ஆக்சிஸா, அவ்வளவுதான். இதுதான் என்னோட ஐடி, டைரக்ட் ஆக்சிஸோட காம்பனன்ட் கரண்ட் ஐஏ சைன் ஆஃப் சை. கரெக்டா, ஐஏ சைன் ஆஃப் சை. அடுத்ததா ஐ குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட காம்பனன்ட் ஆஃப் கரண்ட் என்ன, தட் இஸ் ஐஏ காஸ் ஆஃப் சை. அவ்வளவுதான் சார். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல என்னோட சை கொடுத்துருக்காங்களா ஃபை கொடுத்துருக்காங்களா கொஷின்ல. ஸோ நீங்க போய் பாருங்க, சையோ இந்த சை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி கூட கேட்பாங்க. ஒருவேளை இன்னுமே ஈஸியா கேட்கணும்னா டைரக்டா உங்களுக்கு சையே கொடுத்துருவாங்க. சை கொடுத்துட்டு டைரக்ட் ஆக்சிஸ் ஆர்மேச்சர் கரண்ட் என்ன, குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் ஆர்மேச்சர் கரண்ட் என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. இந்த கிவன் கொஸ்டின்ல எனக்கு ஐஏ இருக்கான்னு பாருங்க, சை இருக்கான்னு பாருங்க. ஐஏ வி ஹேவ், ஐஏவை பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கு. சை இருக்கான்னு பார்த்தா கிடையாது, வி நோ பை. ஓகே, ஃபைன்றது எக்ஸ்டர்னல் பவர் ஃபேக்டர் ஆங்கிள், வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் ஃபை. ஓகே, அப்போ இதுல இருந்து நான் வந்து சையை கண்டுபிடிக்க முடியுமான்னா எஸ், டெஃபினட்டா முடியும். நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா அங்க பார்த்துருப்போம்ல, த சை எப்படி எழுதலாம், சை இஸ் ஈக்குவலன் டு ஃபை பிளஸ் டெல் ஃபார் லாகிங் பவர் ஃபேக்டர் லோட். கரெக்டா, ஃபை பிளஸ் டெல் அப்படின்றது தான் நம்மளோட லாகிங் பவர் ஃபேக்டர் லோடு. ஸோ இப்போ எனக்கு ஃபை தெரியும். கிளியரா, ஸோ எனக்கு இப்போ ஃபை தெரியும். ஸோ ஃப்ரம் திஸ் நான் என்ன பண்ண போறேன், ஃப்ரம் திஸ் இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், சை கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா இங்க சை தான் வேணும். ஓகே, எனக்கு இங்க சை தான் வேணும். ஸோ அண்ட் அகைன் இந்த ஃபார்முலாவை நம்ம கிளாஸ்ல டெரைவ் பண்ணியிருப்போம். அடுத்ததா இது கூடயே ஒரு ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம் சைக்கு. கிளியரா, சையை நம்ம எப்படி எழுதலாம்னா,
psi can be நான் அங்கேயே எழுதியிருப்பேன்ல tan psi is equivalent to ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம் கரெக்டா tan psi is equivalent to tan psi is equivalent to எப்படி எழுதுப்போம் that is v sin phi plus or minus ia xq அப்படின்னு எழுதியிருப்போம் கரெக்டா so v sin pi இது pi psi கிடையாது ஓகேங்களா so external power factor angle pi அடுத்ததா next v cos pi அடுத்து என்ன பவர் இருக்கும்பா சோ இது வந்து lagging loadனா எப்பவுமே பிளஸ் இது ஜெனரேட்டட் lagging loadனா பிளஸ் அடுத்ததா நெக்ஸ்ட் கீழேயும் பிளஸ் IA RA அவ்வளவுதான் சார் ஓகே அப்ப from this இது நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு பை கிடைச்சிரும் அந்த பையை எடுத்துட்டு போயிட்டு IA ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ஆக்சிஸ் கரண்ட் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் கரண்ட் கிடைச்சிரும் அவ்வளவுதான் சார் இப்போ ஜஸ்ட் 5 வேணும்னா என்ன பண்ணணும் we need to take tan inverse so tan inverse of v என்ன கொடுத்திருக்காங்கன்னு எழுதுங்க v 1 i யும் 1 so cos pi வந்து 0.8 cos pi 0.8 னா நமக்கு தெரியும் sin pi வந்து 0.6 ஓகேயா cos pi 0.8 னா sin phi வந்து 0.6 ஓகே இது phi pi இன்னொன்னு psi ஓகேங்களா அப்போ நெக்ஸ்ட் இதல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் இப்போ v யோட வேல்யூ நமக்கு தெரியும் 1 per unit sin pi வந்து 0.6 அடுத்ததா பிளஸ் ia யோட வேல்யூ என்னன்னா 1 per unit xq quadrature axis reactance என்னன்னு பாருங்க given questionல quadrature axis reactance is 0.5a okay அப்போ divided by into 0.5a divided by அடுத்ததா v cos pi v into cos pi power factor என்ன 1 v யும் 1 voltage current ஓட magnitudes எல்லாமே 1 per unit தான் ஓகே அடுத்ததா ia into 0 கரெக்ட்டா armature resistance 0 ன்னு சொல்லிட்டாங்க so therefore it became 0 அப்ப பாருங்கப்பா சோ இப்போ psi என்னப்பா வரும் tan inverse of so 0.6 இது ஒரு 0.5 அப்ப என்னப்பா வரும் 1.1 கீழே டினாமினேட்டர்ல என்னப்பா இருக்கு that is 0.8 கரெக்ட்டா அப்போ சார் tan inverse of 1.1 divided by 0.8 னா almost ஒரு 1.5 something இருக்குமா சோ இப்போ இதுக்கான tan psi யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி நமக்கு அந்த டேபிள் தெரியும்ல sin cos tan க்கான டேபிள் ஜஸ்ட் அந்த டேபிளை எழுதிக்கோங்க theta sin theta cos theta tan theta so 0 க்கு 30 க்கு 45 க்கு 60 க்கு 90 இது எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் 1 1/2 1/√2 √3/2 1 1 √3/2 1/√2 1/2 0 so இப்போ அடிச்சீங்கன்னா சாரி இங்க 0 ஓகே அடுத்ததா tan னா sin by cos 0 so கரெக்ட்டா tan னா sin by cos 0 அடுத்து 1/2 1/√3/2 அப்போ 1/√3 அடுத்து இங்க என்ன வரும் 1 அடுத்து √3/1 அடுத்ததா என்ன வரும் infinite அப்படி வரும் so clear அப்ப இதோட வேல்யூ என்னப்பா that is 0 இவனோட வேல்யூ 1/√3 னா 0.57 ஓகே 1/√3 னா 0.57 இவனோட வேல்யூ இஸ் 1 இவன் வந்து 1.732 அடுத்து இது இன்ஃபினிட்டிலாம் நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது அப்ப பாருங்க சோ இங்க எனக்கு வந்த வேல்யூ என்ன பாருங்க that is 1.1/0.8 so 11/8 அப்படினு சொல்லி பிரிச்சாலுமே என்னப்பா வரும் 12 ன்னு வரும் அப்ப ஆல்மோஸ்ட் 1.4 something வேல்யூ ஓகே அப்ப வேல்யூ என்னன்னா 1.4 so tan ல எப்போ 1.4 வருதுன்னு செக் பண்ணுங்க tan ல எப்போ 1.4 வரும் சார் இந்த இடத்துல tan 45 டிகிரில கரெக்ட்டா tan 45 டிகிரில நீங்க பாருங்க tan 45 டிகிரில 1 வருது சோ அடுத்ததா tan 60 டிகிரில 1.732 வருது எனக்கு என்ன வேணும் 1.5 வேணும் somewhat 1.5 வேணும் அப்ப என்னவா இருக்கும் இன் பிட்வீன்ல இருக்குமா அப்போ நம்மளோட தேவையான ஆன்சர்ன்றது இன் பிட்வீன்ல தான் இருக்க போகுது ஓகே அப்ப ஆல்மோஸ்ட் நம்மளோட இந்த psi என்னவா இருக்கலாம்னா சோ இது வந்து 45 டிகிரி இவன் வந்து ஒரு 60 டிகிரி இவனோட ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 55 டிகிரிஸ் கிட்ட இருக்கும் ஓகேங்களா 55 டிகிரிஸ் கிட்ட இருக்கும் ஓகேங்களா சோ இதுதான் என்னோட psi ஜஸ்ட் இந்த psi-யை நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அப்படி அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது
ஏன்னா ஜஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்க. இங்க பாருங்க, இங்க நீங்க சையை கண்டுபிடிச்சாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் சை எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு 55 டிகிரிஸ்ன்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணணும்? we need to substitute sin of 55 degree cos of 55 degree and multiply with IA. அவ்வளவுதான். ஏன்னா நான் வந்து தனித்தனியா மல்டிப்ளை பண்ணனா எனக்கு டைம் தான் ஆகும். ஓகேங்களா? இதுல வந்து நான் மல்டிப்ளை கண்டுபிடிச்சத இந்த சைன்லயும் இந்த காஸ்லயும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் இந்த டேபிள்லயே அதோட வேல்யூஸை தெரிஞ்சுக்கலாம்ல. இப்போ எதுக்கு எனக்கு என்ன வேணும்னு பாருங்க. சிம்பிளா IQ வேணும். ஸோ கரெக்டா IQ என்ன ஃபார்முலா? குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் கரண்ட்னா என்ன? IA cos psi. ஓகே, IA cos psi. ஓகே, அதே மாதிரி ID வேணும். IA sin psi. கரெக்டா? ஸோ IQ is equal to IA cos psi, ID is equal to IA sin psi. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? IA நமக்கு தெரியும், IA ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ கரெக்டா 1 இன்ட்டு இங்கேயும் 1 இன்ட்டு ஸோ cos psi. சார் cos psi சையோட வேல்யூ எதில் தான் போட போறேன்? இந்த 55 டிகிரி தானே சையா போட போறேன். அப்போ அந்த 55 டிகிரியை நான் இங்க போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தான் இந்த 55 டிகிரி ரீப்ளேஸ் ஆகுமா? அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் இதே வேல்யூஸ் தான் வருமா? அப்போ பாத்தீங்கன்னா cos of 55 டிகிரினா என்ன வரப்போகுது? வேல்யூஸ் இன் பிட்வீன்ல வரப்போகுது. கரெக்டா? அப்ப cos of 55 டிகிரினா இன் பிட்வீன்ல வரப்போகுது. 1/√2ன்றது 0.707. அடுத்ததா 1/2 0.5. அப்போ என்னோட டைரக்ட் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் கரண்ட் என்னவா இருக்கும்னா இன் பிட்வீன்ல 0.707ல இருந்து 0.505ல இருந்து. இதுக்கு ஆவரேஜா எடுத்தா என்ன சொல்லலாம்? 0.6 நான் எடுத்துக்கிட்டா, பிகாஸ் இன் பிட்வீன்ல எனக்கு தெரியும். அப்ப அதுக்கு ஆவரேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னால இதுக்கு கால்சி கிடையாது, கால்சியில் இருந்தா தான் பண்ண முடியும். ஆனா இந்த क्वेश्चन கேட்பாங்களா? டெஃபினட்டா இந்த மாதிரி கால்சி யூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப இவனோட ஆவரேஜ் 0.7, இவனோட ஆவரேஜ் வந்து 0, இவன் வந்து 0.7, இவன் வந்து 0.5. ஆவரேஜ் எடுத்தா 0.6. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 0.6. தட் இஸ் IQ, குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் கரண்ட். அதே மாதிரி இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சைனுக்கு கண்டுபிடிக்கணும். அதே தான், அந்த 5ன்றது இந்த தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ண போது, அப்ப இன் பிட்வீன்ல இருக்க போகுது. ஸோ இது என்னப்பா? இது 0.707. √3/2ன்னா என்னப்பா? 1.732. கரெக்டா? டிவைட் பை 2. அப்ப அடிச்சீங்கன்னா என்ன வருது? 1.8ன்னா 0.866. கரெக்ட்? அப்ப 0.866 0.70. இப்போ இதுக்கு ஆவரேஜ் ஆட் பண்ணா என்ன சார் வருது? இதுக்கு ஆவரேஜ் ஆட் பண்ணா 0.8 கிட்ட வருமா? அப்போ இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 0.8. அப்ப நீங்க போட்டீங்கன்னா இது 0.8. தட் இஸ் IB. அவ்வளவுதான் சார். இப்போ ஆப்ஷனை பாருங்க. டைரக்ட் ஆக்சிஸ் கரண்ட் 0.8 கிட்ட இருக்கணும், குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட கரண்ட் 0.6 கிட்ட இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, டைரக்ட் ஆக்சிஸ் இங்க என்ன ஃபர்ஸ்ட் சொல்றாங்க? டைரக்ட் ஆக்சிஸ் காம்போனன்ட், டைரக்ட் ஆக்சிஸ் காம்போனன்ட் அண்ட் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் காம்போனன்ட். அப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது எல்லாமே ID, செகண்ட் கொடுத்திருக்கிறது எல்லாமே IQ. ID ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது எல்லாமே ID, செகண்ட் கொடுத்திருக்கிறது எல்லாமே IQ. அப்ப டெஃபினட்டா எனக்கு தெளிவாவே தெரியுது. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்க, இட் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். 1 0.5 கிடையாது, 5 1 கிடையாது. ரெண்டு வேல்யூ சேமா இருக்கவே முடியாது. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்க முதல் ப்ரிஃபர் பண்ணவே கூடாது. ஏன்னா என்னோட ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ் ரெண்டு இடத்துல வேற வேறவா இருக்கும். டைரக்ட் ஆக்சிஸ்ல வேற இருக்கும், குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்ல வேற இருக்கும். கரண்ட் மட்டும் எப்படி சேமா இருக்கும்? பட் டெஃபினட்டா கரண்ட் வில் வேரி. கரெக்டா? அப்ப பாருங்க, ஆல்மோஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ்க்கு மேட்ச் ஆயிருச்சா? நீங்க பாருங்க, நான் ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் எடுத்து தானே சொன்னேன். இந்த ரெண்டுத்துக்கு டேபிள் வச்சு ஆவரேஜ் எடுத்து சொன்னேன். அப்ப வேல்யூ வந்து 0.8 0.6 இருக்கணும்னு. எஸ், ஒரு வேல்யூ பர்ஃபெக்டா 0.8ஆவே இருக்கு, இன்னொரு வேல்யூ மட்டும் 0.58 இருக்கு. புரியுது இல்லப்பா? அப்ப ஆன்சர் என்ன வருது, எப்படி கால்குலேட் பண்ணணும் இந்த மாதிரி क्वेश्चनக்குன்னு புரியுது இல்ல? ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ தான். ஓகேயா? இது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாதுப்பா. இது ஒரு நிமிஷத்துல ஈஸியா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்றது ரொம்ப ஈஸி. கிளியரா? ஜஸ்ட் உங்களுக்கு போட்டாலே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இந்த டேபிளை போட்டீங்கன்னா இந்த டேபிளை வச்சு ஆன்சர்ஸ் போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த டேபிள் கண்டிப்பா நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் ஆக போகுது. ஜஸ்ட் இந்த டேபிளை யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர்ஸ் போட்டுருவீங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ தான். இதுல எதுவும் டவுட் இல்லைல்ல உங்களுக்கு? அடுத்த क्वेश्चन போலாம்ல? ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் போலாம்ல? இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம்ப்பா, விட்டுறாதீங்க. ஸோ சில கேசஸ்ல நமக்கு வெறும் டைரக்டா சையே கூட கொடுப்பாங்க. இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம சாலியன் பூல்ல டெரைவ் பண்ணிருக்கோம்ல, அந்த எல்லா எக்ஸ்பிரஷனும் நீங்க தெரியணும். ஓகேங்களா?
ஸோ ஒருவேளை இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு டெல் கேட்டாங்கன்னா எஸ் டெஃபினட்டா யூ கேன் ஃபைண்ட் த டெல். இப்போ சை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி, சை வந்து 54 டிகிரி. ஸோ டெல் கேட்குறாங்க. ஸோ டெல் வேணும்னா என்ன பண்ணணும்? சை மைனஸ் 5. சைன்றது 54 டிகிரி, 5ன்றது 36 டிகிரி. அப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இது ஒரு 14, இங்கே ஒரு 4, அப்போ 18 டிகிரிஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரியும் கேட்கலாம்ல. ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா பாருங்க, எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சிம்பிள் தான்ப்பா, 75% கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஃபார்முலாவும் பார்த்து தான் ஆகணும். அப்படி இல்லாமல் உங்களால் அந்த மார்க் அட்டைன் பண்ண முடியாது தான். அப்போ அடிஷ்னலாக ஒரு 10% எஃபோர்ட் மட்டும் நீங்கள் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஒரு ப்ரொசீஜராகவே கற்றுக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின்ல இப்போ டெல் என்னன்னா, இந்த லோட் ஆங்கிள் என்னன்னா 18 டிகிரி. லோட் ஆங்கிள் 18 டிகிரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்க? a 3-phase ஸ்டார் கனெக்டட் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர், அதே ஜெனரேட்டர் தான். ஓகேங்களா? டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் 0.8 தானா, குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸும் 0.5 தானா. ஸோ கரண்ட்டும் பாருங்க, கரண்ட்டும் சேமு, பவர் ஃபேக்டரும் சேமு, அண்ட் வோல்டேஜுமே சேமு. பட் இந்த கேசஸ்ல என்ன கேட்குறாங்கன்னா, ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸும் நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ்ல எனக்கு வந்து நீங்க வோல்டேஜ் ரெகுலேஷனை சொல்லுங்க. இந்த ஜெனரேட்டர் இருக்காம்ல, இந்த ஜெனரேட்டரோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் என்ன, இந்த ஜெனரேட்டருக்கான வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் என்ன, அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளியரா? அப்ப இந்த ஜெனரேட்டரோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஸோ இது ஈஸி இல்லை. இப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன் நமக்கு தெரியும். ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கான ஃபார்முலா, ஸோ என்ன இருந்தால் வோல்டேஜ் ரெகுலேஷன் சொல்ல முடியும்? ஸோ இ மைனஸ் வி டிவைடட் பை வி இன்டூ 100%. இப்போ எனக்கு இதுல எதை வேணும் சார்? இ வேணும் சார், இ வேணும். அகைன் இந்த மெஷின் என்ன சார்? இட் இஸ் அகைன் சாலியன் போல் மெஷின். ஸோ சாலியன் போல் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ல ஈயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம். எல்லாமே இந்த வெக்டார் டயக்ராம் தான். கிளியரா? ஸோ இந்த ஈயை நம்ம எப்படி எழுதியிருப்போம் நம்ம சார்? இதை அடுத்ததா வியா வித் ரெஸ்பெக்ட் டு விக்கு தான் நம்ம எழுதுவோம். அப்போ வி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வி வில் பி ஹியர். கரெக்டா? வி இங்க இருப்பான். ஸோ வியோட ஆங்கிள் என்னன்னா, தட் இஸ் நாட் டெல், சாரி சை, இட் இஸ் டெல். கிளியரா? வியோட ஆங்கிள் இஸ் டெல். இதுதான் என்னோட வியோட ஆங்கிள். கரெக்டா? ஸோ இக்கும் விக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் டெல். அப்போ இந்த சைடு என்னன்னு எழுதலாம்? எஸ், இது எப்படி நீங்க ஐஏ காஸ் பைன்னு எழுதுனீங்கன்னா அதே மாதிரி தான் இது ஐஏ காஸ் ஆஃப் டெல். சரிக்கா? தப்பு, ஐஏ வராது. ஏன்னா அதோட காம்போனன்ட் வந்து வெர்டிக்கல் காம்போனன்ட் இங்க தான் ஐஏ. இப்போ இது வி. கரெக்டா? ஸோ வி காஸ் டெல். அவ்வளவுதான். ஸோ வி காஸ் டெல் வரும். அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கும்? ஐஏ ஐக்யூ ஆர்ஏன்னு வந்திருக்கும். குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் கரண்ட், இது என்னோட டைரக்ட் ஆக்சிஸ்ல. ஸோ குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரெசிஸ்டன்ஸ் டிராப் எப்பவுமே இன் ஃபேஸ்ல இருக்கும். அடுத்ததா இன்னொன்னு வரும். ஸோ ஐடி எக்ஸ்டி. கரெக்டா? டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் சார். குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்ல பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டர் இன்ஃபேஸா இருக்கும், அதனால இன்ஃபேஸா இருக்கு. அடுத்ததா இது குவாட்ரேச்சர் ஆக்சிஸ். ரியாக்டன்ஸ் எழுதுறப்போ ரியாக்டன்ஸ் குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் இன்னும் லீட் ஆயிருக்கும். டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் தான் இங்க இருக்கும். கரெக்டா? ஸோ ரியாக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி லீட் ஆயிருக்கும்ல, அதனாலதான் இங்க எனக்கு டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் வரும். ஆனா ரெசிஸ்டன்ஸோட டிராப்ல பாக்குறப்போ குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரெசிஸ்டன்ஸ் டிராப் தான் வரும், பிளஸ் வி காஸ் டெல். அவ்வளவுதான். இதுதான் என்னோட இ. இந்த வெக்டார் டயக்ராம நான் உங்களுக்கு எழுதுறது சொல்லி கொடுத்துருப்பேன். அவ்வளவுதான் சார். இ தெரியும். இப்போ இ கண்டுபிடிங்க. ஃப்ரம் திஸ் மேல இருக்கிற அதே சம்மு தான் அந்த அந்த அதே சம்மோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. அந்த சம்முல யூஸ் பண்ணி சின்ன ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு அப்புறமா வரப்போற ஆன்சர் தான். ஸோ இ ஈக்குவலன் டு வி காஸ் ஆஃப் டெல். கரெக்டா? ஃபர்ஸ்ட் காம்போனன்ட், என்னோட வெக்டாரோட ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் வி காஸ் ஆஃப் டெல். அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன சார்? குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரெசிஸ்டன்ஸ் டிராப் ஐக்யூஆர்ஏ. அடுத்ததா என்ன சார்? நெக்ஸ்ட் ஐடி, என்னோட டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் டிராப். அவ்வளவுதான் சார். இதுதான் என்னோட இ. இப்போ இந்த இ வேணும்னா எனக்கு என்னென்னலாம் வேணும்? குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் கரண்ட் வேணும், டைரக்ட் ஆக்சிஸ் கரண்ட் வேணும், ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வேணும், அடுத்ததா என்னோட எக்ஸ்டி வேணும், அடுத்ததா டெல் வேணும். இப்போ இது எல்லாமே போன சம்மு தானே. போன சம்ல இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேனான்னு போய் பாருங்களேன். எஸ், ஐக்யூ ஐடி கண்டுபிடிச்சிருக்கேனா? எஸ், திஸ் இஸ் ஐக்யூ அண்ட் திஸ் இஸ் ஐடின்னு சொன்னேன்.
ஓகேயா, இது என்னோட IQ, இது என்னோட ID நம்ம சொன்னோமா. அப்ப ID is equivalent to என்னப்பா வருது 0.8 அப்படியே எழுதிக்கிறேன், ஏன்னா இதுல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ID is equivalent to 0.8 per unit. IQ போன சம்மு தானே 0.58 per unit. டெல்லு கூட நான் போன சம்ல கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டா. டெல்லு கூடமே நம்ம போன சம்லயே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன். இந்த போன சம்மோட டெல் வேணும்னா we know na del is equivalent to psi minus 5. okay, del is equivalent to psi minus 5. அப்ப டெல்லு என்னப்பா, that is 18 degree. del is what, 18 degree load angle. அவ்வளவுதான். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா E கிடைச்சிரும். E கிடைச்சதுக்கு அப்புறமா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா V கிடைச்சிரும். அவ்வளவுதான் சார். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் V யோட வேல்யூ எல்லாம் தெரியும். V யோட வேல்யூ V is 1 per unit கரெக்டா. அடுத்ததா இங்க போட்டீங்கன்னா 1 into cos of 18 degree plus IQ என்ன, quadrature axis current என்ன 0.58. ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் தெளிவா சொல்றாங்க neglected, அப்ப therefore into 0 plus ID என்ன 0.8. quadrature axis ஓட reactance என்ன, quadrature axis reactance 0.5. clear அவ்வளவுதான் சார். அப்ப இவன் 0. next 1 into cos of 18 degree just hold பண்ணிக்கலாம் plus 8ல பாதி, 8ல பாதி என்ன 0.4. ஓகேயா, ஸோ 8ல பாதி வந்து 0.4. cos 18 டிகிரி மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேயா, இப்போ cos 18 டிகிரி பாருங்க, cos 18 டிகிரி எங்க வருது போகுது, இங்க இருக்கும் கரெக்டா. இன் பிட்வீன் 0 to 30, 30க்கும் 0க்கும் இன் பிட்வீன்ல இருக்கும். ஸோ காஸ்ல பாத்தீங்கன்னா 0 டிகிரி 1, ஓகேங்களா. 30 டிகிரியே 0.866. அப்போ 20 டிகிரி எங்க இருப்பான், கண்டிப்பா 0.9 கிட்ட தான் இருப்பான். ஓகே, சோ கண்டிப்பா 0.9க்கு மேல தான் இருப்பான். ஏன்னா 0 டிகிரி 0 1 சார், காஸ்ல 0 டிகிரி 1, காஸ்ல 30 டிகிரி வந்து 0.86. எனக்கு ஆன்சர் என்ன வேணும், காஸ்ல 18 டிகிரி தான் வேணும். அப்ப இதுல பாதி, இந்த ரெண்டுத்துக்கும் அடிஷன்ல பாதின்னு பாருங்க. 0.866 plus 1, இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பை 2 போட்டா என்ன வரும், ஆல்மோஸ்ட் 0.95 அப்படின்னு வரும். ஓகே, அப்ப ஆங்கிள் பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆர் லெஸ் 0.95 கிட்ட இருக்கும். ஓகேங்களா, சோ அதோட வேல்யூ, சாரி வேல்யூ. ஓகே, அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்னா ஆல்மோஸ்ட் 0.95. 1 into 0.95 plus 0.4. ஓகே, அப்ப பாருங்க, சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா E என்ன வருது 1.35 per unit. ஓகே, அப்போ என்னோட E பாத்தீங்கன்னா this is 1.35 per units. கரெக்டா, புரியுதா? அப்போ 1.35 per units கிட்ட நமக்கு இருக்கும். ஓகே, சோ இங்க பாருங்க, டைரக்ட் ஆக்சிஸ் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் கரெக்ட் தானே. இது குவாட்ரேச்சர் ஆக்சிஸ், இது என்னோட டைரக்ட் ஆக்சிஸ். டைரக்ட் ஆக்சிஸோட கரண்ட் தான் எனக்கு, சாரிப்பா இது 0.8. ரியாக்டன்ஸ் என்ன, டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் பா, இது டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் 0.8 தான். சாரி, இது 0.8. இங்க நம்ம போன क्वेश्चनல கூட எழுதி இருப்போம். டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் XD, டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் 0.85 கிடையாது. ஓகே, அவ்வளவுதான். அப்போ இங்க என்ன வரும்னா 0.8 into 0.8, 8 8 64. அப்போ therefore 0.64. ஓகே, அப்போ 0.64 ஆட் பண்ணா என்ன வரும், 20 ஆட் ஆகுதா. சோ இப்ப பாருங்க, ஆட் பண்ணா எவ்வளவு வரும், 64 ஒரு 55. அப்ப ஆல்மோஸ்ட் இத ஆட் பண்ணீங்கன்னா 1.6 கிட்ட எடுத்துக்கிறேன். 1.6 per unit. கிளியர் தானே. அப்ப E வந்து 1.6 per unit. இது வந்து 0.8ன்றதுனால 0.64 மாறிடுது. ஓகே, this is 0.64. இவன என்னன்னா 0.64 தான். ஓகே, அப்போ என்னோட E பாத்தீங்கன்னா 1.6 per unit மாறி இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் என்னோட ரெகுலேஷன்ஸ் வேணும்ல, ரெகுலேஷன்ஸ் வேணும்னா 1.6 minus 1. E வந்து 1 இல்ல, இங்க தெளிவா சொல்லிருக்காங்க பாருங்க. The rated voltage is 1 per unit. So voltage என்ன 1 per unit. Okay, அப்போ -1 divided by 1. அப்ப அடிச்சீங்கன்னா 0.6 by 1. கரெக்ட்டா, 0.6 by 1 ன்றது எதை மீன் பண்ணுது? Yes, of course the regulation is 60%.
அவ்வளோதான் சார். கிளியர் தானே? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஃப்ரம் பேசிக்ல இருந்து ரெகுலேஷன்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். கரெக்டா? இதுல எங்கன்னா ஒரு இன்பிட்வீன் ஸ்டேட்டை உங்களுக்கு கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இன்பிட்வீன்ல உங்களுக்கு இந்த டேட்டா ஐக்யூ ஐடியா டைரக்டா கொடுத்து ரெகுலேஷன்ஸ் கேட்கலாம். ஸோ இல்லைன்னா முன்ன இருந்த மாதிரி டெல்லு கேட்கலாம். இதுல எத்தனை கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணலாம் சார்? நான் இப்போ இந்த 2 கொஸ்டினை வச்சு இதுல மொத்த டேட்டாவும் நம்ம பார்த்துட்டோம்ல. இதுல எத்தனை கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணலாம், அது நீங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நீங்க மிஸ்டேக் பண்றதை சரி பண்ணிட்டீங்கன்னா போதும்பா. அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆப்ஷன் பாருங்க. அஃப்கோர்ஸ் மற்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரெடியூஸாக இருக்கு. இவன் மட்டும் தான் 60க்கு கிட்ட இருக்கான். ஓகே, அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா தட் இஸ் 60% தான் ரெகுலேஷன். புரியுது இல்லை? இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல. இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு அப்புறமா நீங்க போய் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்ததா இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் படிங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? ஆல்டர்னேட்டர் வித் இ கொடுத்திருக்காங்க, வியும் கொடுத்திருக்காங்க, ரெண்டுமே சேமா, இயும் வியுமே ரெண்டுமே சேமா. அடுத்ததா the ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம்னு சொல்றாங்க, சிங்க்ரனஸோட ரியாக்டன்ஸும் எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க 20 ஓம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ Pmax என்ன, ஆக்டிவ் பவர் Pmax என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சார் இது நான் பவர் டிரான்ஸ்ஃபர் பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருப்பேன், அதுல பார்த்தோம் Pmax. நம்ம பவர் சிஸ்டம்ல கூட Pmax எழுதிட்டு தான் இருக்கோம் இப்போ கூட. கரெக்டா? பவர் சிஸ்டமும் சிங்க்ரனஸ் மெஷினும் ரெண்டும் ஒன்னா படிங்க. ஸோ படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா கூட ஃபீல் ஆகலாம், பட் ஒன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி ரெண்டுமே. கரெக்டா? இந்த பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ் எழுதணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா P-யோட எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணுவோம், Q-வோட எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணுவோம். ஸோ P-யோட எக்ஸ்பிரஷன் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா EV/XS sin del. இது ஜஸ்ட் P-யோட எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி Q-வோட எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா V/XS E cos del minus V அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர். ஸோ இங்க என்ன கேட்கறாங்க? மேக்ஸிமம் ஆக்டிவ் பவரை கேட்கறாங்க. ஸோ எப்பவுமே நமக்கு மேக்ஸிமம் பவர் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஆக்டிவ் பவர் எதை டிபெண்ட் பண்ணுது? லோட் ஆங்கிள் டெல்ல டிபெண்ட் பண்ணுது. அப்போ therefore dp/dg d del equal to 0ன்னு போட்டு நான் உங்களுக்கு இன்டகிரேஷன் ரிசல்ட்டை கொடுத்தேன். ஸோ Pmax கரெக்டா? ஸோ Pmax எப்போ நடக்கும்னா, புரியுதா? மேக்ஸிமம் பவர் எப்போ நடக்கும்னா டெல் இஸ் ஈக்குவல் டு தீட்டால தான்ப்பா நடக்கும். இது கூட நோட் பண்ணிக்கோங்க, இதை கூட உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ when load angle is equal to the torque angle, அதாவது impedance angle equal to torque angle, then the Pmax will occur. Okay, when load angle is equals to synchronous impedance angle, then Pmax will occur. ஓகேங்களா? then என்னோட Pmax will occur. ஓகேயா? ஸோ இப்போதான் என்னோட Pmax வந்து அக்கர் ஆகும். ஓகேங்களா? பர்டிகுலரா இந்த P-யோட ஃபார்முலாவை நான் இங்க ரெசிஸ்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபார்முலா ரெசிஸ்டன்ஸோட கன்சிடர் பண்ணனா என்னோட ஃபார்முலா வேற மாதிரி இருக்கும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் இல்லாம லாஸ்லெஸ் லைனா இருந்தாதான் அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணியிருப்பேன். ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா நான் இதை தான் எழுதியிருப்பேன். ஸோ EV/ZS எழுதியிருப்பேன். கரெக்டா? EV/ZS தான் எழுதணும். ஸோ எக்ஸஸ்ன்னு எழுதுறதுனாலே அங்க என்ன இல்லைன்னு அர்த்தம், ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல இந்த கிவன் கொஸ்டின்ல ரெசிஸ்டன்ஸ் இல்லையான்னு பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் அதாவது எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லாத பட்சத்துல தான் எழுதணும். இது EV/XS எழுதுறேன்ல, அப்ப என்ன அர்த்தம்? ரெசிஸ்டன்ஸை நீங்க எடுத்துக்கலன்னு தானே அர்த்தம். ஆனா இங்க ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் இஸ் நாட் நெக்லெக்டட். அப்ப நீங்க என்ன எழுதக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் EV/XSனே எழுதக்கூடாது, Z தான் எழுதணும். ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடியே நான் Z ஃபார்முலாவை எழுதியிருப்பேன். Z ஃபார்முலாவை எழுதி அதுல ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் 0 வந்தாதான் இப்படி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு நான் பவர் ஈக்குவேஷன்ல சொல்லியிருப்பேன். ஓகே, அப்போ அதை தான் நீங்க எடுத்துக்கிறேன். EV/Z cos of theta minus del. அடுத்ததா மைனஸ் V²/Z cos of theta. கிளியரா? ஆக்சுவலா இதுதான் என்னோட ஆக்டிவ் பவரோட எக்ஸ்பிரஷன். ஸோ ரெசிஸ்டன்ஸோட வித் கன்சிடரிங் த ரெசிஸ்டன்ஸ், நாங்க எழுதுனது வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இங்க ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கனால இதை தான் எழுதணும். ஸோ இப்போ இதுல Pmax எப்போ அக்கர் ஆகும்னா
என்னோட டார்க் ஆங்கிள் ஈக்குவலன்ட் டு சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் ஆங்கிள். கரெக்டா? லோட் ஆங்கிள் இஸ் ஈக்குவலன்ட் டு த சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் ஆங்கிள், தென் த Pmax will occur. அப்ப therefore Pmax ஓட ஃபார்முலா எப்படி வரும்? அப்ப இது அப்படியே தீட்டா டெல்ல வந்து தீட்டாவா மாத்துங்க சார், அவ்வளவுதான் சார். டெல்ல நீங்க தீட்டாவா மாத்துங்க சார், அவ்வளவுதான் சார். சோ இப்போ Pmax is equivalent to EV by Z. ஓகேயா? cos of தீட்டாவும் டெல்ல ரெண்டும் ஒண்ணாயிருச்சு. அப்போ தீட்டா மைனஸ் தீட்டா, அவ்வளவுதான். மைனஸ் V square divided by Z cos of theta, அவ்வளவுதான். இங்க நீங்க டெல்ல தான் தீட்டாவா மாத்தணும். ஓகேங்களா? டெல்ல தான் தீட்டாவா மாத்தணும். சோ திரும்ப இங்க ஒரு தீட்டா இருக்கு, அவன டெல்ல மாத்தறலாம் பண்ண கூடாது. புரியுதா? இந்த இடத்துல நான் இந்த தீட்டாவை அப்படியே வச்சிருக்கேன்னா ரீசன் என்னன்னா டெல்ல தான் நீங்க தீட்டாவா மாத்தணும். ஓகே, அப்ப இந்த இடத்துல அங்க இருக்கிற தீட்டா will remain same. ஓகே, அப்படியே தான் இருக்கும். இப்ப cos of theta என்ன? 0. அப்ப cos of 0 என்ன? cos of 0 will be 1. நமக்கு தெரியும் cos 0 is 1. அப்ப என்ன ஆயிருச்சு? Pmax ஓட ஃபார்முலா என்ன ஆயிருக்கு பாருங்க. Pmax ஓட ஃபார்முலா இத தான் நான் உங்களுக்கு நோட்லயும் எழுதி இருப்பேன். சோ EV by ZS அப்படினு சொல்லி எழுதி இருப்பேன். synchronous impedance into 1 minus V square divided by ZS cos of theta. சரி, இதில இருந்து சிம்பிளா என்னெல்லாம் காமனா இருக்குன்னு வெளிய எடுத்துக்கலாம். சோ V by ZS காமனா இருக்கான். சோ அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? E. கரெக்ட்டா? அந்த இடத்துல V. கரெக்ட்டா? சோ அதாவது இங்க என்ன காமனா இருக்கோ அதை வெளிய எடுத்துக்கிறேன் சார். V by ZS காமனா இருக்கு. அப்போ இங்க ரிமைனிங் என்ன இருக்குன்னா E இருக்கும். அந்த இடத்துல ரிமைனிங் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அங்க அகைன் ஒரு V cos of theta இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, அப்போ இது என்னோட Pmax கான ஃபார்முலா. ஓகே, புரியுதா? அப்ப இந்த Pmax சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சிச்சு. ஓகே, அப்ப இந்த Pmax நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சது. சோ வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். சோ வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். ஃபார்முலா என்ன? தட் இஸ் வாட்? காமனா எடுத்தப்போ V by ZS வெளியே வந்துருவான். ஓகேங்களா? V by ZS அடுத்ததா E minus V cos theta. கிளியரா? E minus V cos theta. ஓகே, அடுத்ததா இப்ப cos of theta என்னன்னு தெரியலையே. இந்த தீட்டான்றது நமக்கு இப்பதான் தெரியும். தீட்டான்றது இம்பிடன்ஸ் ஆங்கிள். தீட்டான்றது இம்பிடன்ஸ் ஆங்கிள். அப்ப cos of thetaன்றது எதை மீன் பண்ணுது? cos of theta நம்ம பவர் ஃபேக்டரை மீன் பண்ணுது. ஓகே, அப்போ பாத்தீங்கன்னா cos of theta that is nothing but power factor. That is nothing but cos of theta வை எப்படி எழுதலாம்னு நம்ம மெஷின்ஸ் சர்க்யூட் தியரியில கூட பார்த்திருப்போம். சோ பவர் ஃபேக்டர் எப்பவுமே R divided by Z ன்னு எழுதலாமா? கிளியரா? பவர் ஃபேக்டர் cos theta வை R divided by Z ன்னு எழுதலாம். active by apparent. கரெக்ட்டா? active power by apparent. அப்போ R divided by Z ன்னு தான் எழுதணும். ஓகே, அப்ப பாருங்க. சோ இங்க அப்ப R ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு? we know R is 2, so Z is 20. போய் பாருங்களேன், क्वेश्चनல தான் கொடுத்திருக்காங்க. R is 2, Z is 20. Impedance Z இது. So resistance R. Clear? So இப்போ R is 2, Z is 20. Just substitute பண்ணீங்கன்னா மீதி வேல்யூஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. E ன்றது 500. E யும் V யும் சேம். ஓகே, E யும் V யும் சேம். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 500 divided by 10. Z வந்து 10 இல்ல. அடுத்ததா 500 minus 500 into cos of 1 by 10. ஓகே, அப்ப 500 minus 500 by 10 அப்ப அடிச்சீங்கன்னா which is 450. so அப்ப 500 by 10 into 450 அடிச்சீங்கன்னா that becomes 0. so 5 5 25 அப்பா 5 5 25 500 into 500 2500 வந்திருக்கும். ஓகே, மைனஸ் ஆனா எவ்வளவு கம்மியா இருக்கு? 5 கம்மியா இருக்கு. இப்ப 5 into 500. ஓகே, சிம்பிள் தான். நான் assume it 50. so 500 assume பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, 50 assume பண்ணிக்கிறேன். ஓகே, சோ 50 assume பண்றப்போ எனக்கு என்ன வந்திருக்கும்? 25000 ஆ வந்திருக்கும். ஆனா அது 50 கிடையாது, 45. அப்ப therefore 5 times ரெடியூஸ் பண்ணிறேன். அப்போ 2500. அப்போ 22500 watts. That is power na. அப்ப answer is in watts. Clear தானே? answer வருதா? ஆப்ஷன் இருக்கா? yes, will be there. so 2250 watts தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்தது தான் இது.
கிளியரா? இந்த ஃபார்முலா கிளாஸ்ல பார்த்தது தான். அதுல இருந்து டெல் ஈக்குவல் டு தீட்டான்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு இது கிடைக்கும். இது ஆல்ரெடி கூட நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, P max வேணும்னா EV by ZS minus V square by ZS cos theta. ஓகே, just substitute பண்ணீங்கன்னா will get answer. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இது என்ன பண்ணுங்கன்னா, புதுசா இருக்கிறப்ப இந்த மாதிரி போட்டு பாருங்க. பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன் போய் பாருங்க. ஓகேங்களா? பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா இதை ஃபர்தரா டெரைவ் பண்ணியிருப்போம். அதை திரும்ப ஒரு 2 முறை டெரைவ் பண்ணுங்க. நீங்க போட்டு பாருங்க, அப்புறம் சம்மு போடுங்க. அவ்வளவுதான். இந்த விஷயம் நீங்க ஞாபகம் பண்ணவே வேண்டாம், அதுவாகவே உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஜஸ்ட் ஃபார்முலா தான் கேட்குறாங்க. நம்ம சாலியன் போல் மிஷின்ல பொறுத்த வரைக்கும், என்னோட சாலியன் போல் மிஷின்ல 2 டார்க் இருக்குன்னு நான் பேசியிருக்கேன். என்னோட சிலிண்ட்ரிக்கல் மிஷின்ல பொறுத்த வரைக்கும் we have only 1 டார்க். சிலிண்ட்ரிக்கல் மிஷின்ல சிலிண்ட்ரிக்கல்ல 1 டார்க். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கும் எதால டிபெண்ட் பண்ணுதுன்னா EV by XD sin del. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல நான் XDன்னு போறேன்னா என்ன அர்த்தம்னா ரெசிஸ்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணியிருக்கேன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இங்க இருக்கிற பவர் வந்து EV by XD into sin del. ஓகேங்களா? ஸோ XDன்னு போட வேண்டாம், Xன்னு போட்டாலே போதும். ஏன்னா சிலிண்ட்ரிக்கல்ல டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ், குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் எல்லாம் ஒன்று கிடையாது. ஓகேயா? ஸோ ஆனா சாலியன் போல்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? சாலியன் போல்ல we have 2 டார்க். நான் டெரைவ் கூட பண்ணியிருப்பேன். ஸோ அது என்ன? EV by XD sin del, டைரக்ட் ஆக்சிஸோட ஒரு டார்க். திஸ் இஸ் நோன் as எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்னு சொல்லுவேன். அடுத்ததா V square divided by 2. ஸோ அடுத்ததா என்ன போட்டிருப்போம்? 1 divided by XQ, குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் by டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் into sin 2 del அப்படின்னு ஒரு டெரிவேஷன் பார்த்திருப்போம். கரெக்டா? sin 2 del அப்படின்ற ஒரு டெரிவேஷன். ஸோ திஸ் இஸ் வாட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ரிலக்டன்ஸ் டார்க். திஸ் இஸ் ரிலக்டன்ஸ் டார்க். ஓகே, இது என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க். அடுத்தவன் என்னோட ரிலக்டன்ஸ் டார்க். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க பாருங்க. தே ஆர் ஆஸ்கிங் த ரிலக்டன்ஸ் டார்க். ஸோ ரிலக்டன்ஸ் டார்க் இருக்கா? ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் என்ன? இது அவங்க டைரக்டா கொடுக்கல. சிம்பிளா என்ன பண்றாங்க? இவனை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. டைரக்டா கொடுத்தா எல்லாரும் ஆன்சர் போட்டுருவோம்ல, இதை பார்த்துருப்போம், ஞாபகம் வந்துடும், ஆன்சர் போட்டுருவோம். அதனால இதை ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை தான் பண்றாங்க. நீங்களும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த செட்டை சால்வ் பண்ணுங்க. 1 by XQ minus 1 by XD மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? இட் பிகம்ஸ் XD minus XQ. கரெக்டா? XD minus XQ, XQ XD. கரெக்டா? அடுத்ததா கீழே என்ன இருக்கு? இந்த கீழே இருக்கிற 2 ஜஸ்ட் அதோட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவனும் அந்த ஏரியாலையும் கீழே தான் இருந்தான், இவன் இங்க போனாலும் கீழே தான் இருக்க போறான். அப்ப ஃபைனலா எப்படி எழுதலாம்? V ஸ்கொயர். ஓகே, அடுத்ததா XD minus XQ பிராக்கெட்ல 2XD XQ. அடுத்ததா sin 2 del. அவ்வளவுதான் சார் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இருக்கா பாருங்களேன். எஸ், டெஃபினட்டா இப்படிதான் இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, V ஸ்கொயரே இல்லை. அடுத்ததா V ஸ்கொயர் இருக்கு. அடுத்ததா என்ன இருக்கு? டைரக்ட் ஆக்சிஸ் மைனஸ் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ். இங்க டைரக்ட் ஆக்சிஸ் மைனஸ் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ், ஆனா இங்க sin 2 del இல்லை. ஸோ இப்போ டைரக்ட் ஆக்சிஸ் மைனஸ் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் டிவைட் பை 2XD XQ sin 2 del. அப்போ ஆப்ஷன் ஏ. புரியுது தானே? இட் வில் பி ஆப்ஷன் ஏ தான். ஓகே, ஆப்ஷன் ஏ. ஓகே, ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் தியரி கொஸ்டின். இன் a synchronous motor the torque produced will be maximum when load angle is what? என்னோட Tmax எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி கிளாஸ்ல Pmax அண்ட் Tmax ஓட கிராஃபை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கிளியரா Tmax ஓட கிராஃப் எப்படி இருக்கும், Pmax ஓட கிராஃப் எப்படி இருந்திருக்கும்? ஸோ இது சிங்க்ரனஸ் மோட்டார்னு சொல்றாங்க. இதுல பர்டிகுலரா சிலிண்ட்ரிக்கலா சாலியன்டான்னு கொடுக்கல. அப்போ அஷ்யூம் இட் இஸ் சிலிண்ட்ரிக்கல். ஓகே, இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலன்னா அஷ்யூம் இட் இஸ் சிலிண்ட்ரிக்கல்.
ஏன்னா 90% இவன் தான் இருப்பான், அதனால இவன் தான் எடுத்துக்கணும். பவர் சிஸ்டம்ல சிலிண்ட்ரிக்கல் தான் 90%, ஏன்னா எல்லாமே ஹை ஸ்பீட் டர்பைன்ஸ் தான். ஓகே, அப்போ இவனோட கர்வை வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு கிளாஸ்ல வரைஞ்சிருப்பேன், Tmax கீழே போட்டிருப்பேன், ஸோ Pmax நான் உங்களுக்கு மேலே போட்டிருப்பேன். ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல டெல் வந்து 90 டிகிரி அட்டைன் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், டெல் ஈக்குவலன் டு 90 டிகிரி, the Pmax and Tmax occurs. ஓகே, அப்போ ரெண்டுமே 90 டிகிரி தான். ஸோ சிலிண்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் என்னோட மேக்ஸிமம் பவர் ஸோ 90 டிகிரி. இது இப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா இப்போ பாருங்க எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ திஸ் இஸ் வாட் Pmax, இது என்னோட P பவர். ஸோ பவர் ஆன் டார்க் நத்திங் பட் சேம் தான், பவர் பை ஒமேகாவால் டிவைட் பண்ணீங்கன்னா தட் பிகம்ஸ் டார்க், அவ்வளவுதான். ஓகேங்களா, பவர் ஒமேகாவால் டிவைட் பண்ணீங்கன்னா டார்க். அப்போ பாருங்க sin 90 தான் எனக்கு மேக்ஸிமம் கொடுக்கும். இந்த இடத்துல டெல் பாருங்க, டெல்லோட எந்த வேல்யூ எனக்கு அங்கே மேக்ஸிமம் கொடுக்கும், அந்த ஃபார்முலாவோட மேக்ஸிமம் எந்த வேல்யூ ஆஃப் டெல் கொடுக்கும், டெல் ஈக்குவலன் டு 90. டெல் வந்து நீங்க 90 போட்டீங்கன்னா தான் எனக்கு பவர் மேக்ஸிமமோ டார்க் மேக்ஸிமமோ கிடைக்கும். அதை தான் நான் இங்க சொல்றேன். ஓகே, இது சிலிண்ட்ரிக்கல் மெஷின், அதனால தான் சிலிண்ட்ரிக்கல் மெஷினோட ஃபார்முலாவில் பார்த்து சொல்றேன். ஓகே, அப்போ திஸ் இஸ் ஈஸி தான். ஸோ அப்போ 90 டிகிரி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவே இன்கேஸ் ஆஃப் சாலியன் போல் ஆல்டர்னேட்டரா இருந்தா, ஸோ என்னோட மேக்ஸிமம் பவர் அவுட்புட், இந்த கேஸில் Pmax கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் Pmaxன்னு சொன்னாலும் சரி Tmaxன்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இந்த முறை சாலியன் போல் மிஷின், நீங்கள் பாருங்க, சாலியன் போல் மிஷினில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் இஸ் மேக்ஸிமம் அட் டெல் 90 டிகிரி. ஸோ என்னோட ரிலக்டன்ஸ் டார்க் இஸ் மேக்ஸிமம் அட் டெல் 45 டிகிரி. ஓகே, அப்போ ஒன்னுத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் 90 டிகிரில மேக்ஸிமம் ஆகுறான், என்னோட ரிலக்டன்ஸ் டார்க் 45 டிகிரில மேக்ஸிமம் ஆகுறான். அப்போ என்னோட நெட் டார்க், ஸோ நெட் டார்க்கோ ஆர் நெட் பவரோ என்னவா இருக்கும்னா லெஸர் தென் 90 டிகிரில தான் இருக்கும். ஓகே, இவனோட வேவ்ஃபார்மை நம்ம பார்த்துருப்போம். ஸோ 90 டிகிரி வேவ்ஃபார்ம்னா அதில் முன்னாடியே க்ளோஸ் ஆகிடும். திஸ் இஸ் 90 டிகிரி, டெல் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, அப்போ இந்த வேவ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இயர்லியாகவே க்ளோஸ் ஆகிருக்கும். ஆக்சுவலி இப்படி நம்ம போட வேண்டாம். ஸோ இது வந்து ரிலக்டன்ஸ் டார்க்கோட வேவ்ஃபார்ம்னு எடுத்துக்கும். திஸ் இஸ் வாட் ரிலக்டன்ஸ் டார்க்கோட வேவ்ஃபார்ம். அடுத்ததா என்னோட மேக்ஸிமம் டார்க்கோட வேவ்ஃபார்ம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கோட வேவ்ஃபார்ம். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நெட் வேவ்ஃபார்மை நான் உங்களுக்கு கிளாஸ் இப்படி தான் வரைஞ்சும் இருப்பேன். ஸோ நெட் வேவ்ஃபார்மை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் 90 டிகிரியா, இது என்னோட 90 டிகிரியா. அப்போ இன் பிட்வீன் 90 டிகிரிக்கு முன்னாடியே ஏர்லியா வந்துடும், அவ்வளவுதான் சார். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் டோட்டல் டார்க் ஆர் டோட்டல் பவர். ஓகே, அப்போ லெஸர் தேன் 90 டிகிரி தான். ஸோ ஈக்குவல் டு 90 டிகிரி, கிரேட்டர் தேன் 90 டிகிரி நன்னுலாம் கிடையாது. ஸோ இட் பிகம்ஸ் இயர்லியர், லெஸ் தேன் 90 தான். ஓகே, இப்போ லெஸ் தேன் 90 டிகிரி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வித் இன்க்ரீசிங் லோடு சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார், ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ இன்க்ரீஸ் த ஸ்பீட், இன்க்ரீஸ் த லோடு, ஒரு மோட்டார் இருக்குப்பா என்கிட்ட, ஓகேங்களா. ஸோ அந்த மோட்டரோட லோடை நான் இன்க்ரீஸ் பண்றேன், டெஃபினட்டா என்ன ஆகாதுன்னா நோ சேஞ்ச் இன் ஸ்பீடு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, because synchronous machine are working based on magnetic coupling. ஓகேங்களா, இங்க வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடோ இஎம்எஃப் மூலமாலாம் ஒர்க் பண்ணல அது. ஸோ ஒரு கப்ளிங்கை நம்ம கிரியேட் பண்றோம். ஒன்ஸ் அது கப்பிள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க லோடை இன்க்ரீஸ் பண்ணாலுமே ஸ்பீடு குறையாது. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நீங்க மேக்னெட்டை என்ன பண்ணிட்டீங்க, கப்பிள் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, மேக்னெட்டை வேகமா ரொட்டேட் பண்றீங்க, ஒரு சைட்ல கொஞ்சம் லோட இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா, பட் ஸ்டில் அது ஸ்ட்ராங்கான கப்ளிங் இருக்கிறதுனால அதே ஸ்பீட்ல தான் நமக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, அப்ப இதோட ஆன்சர் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் தான். இதை பத்தி இன்னும் நம்ம இன்னைக்கு கிளாஸஸ்ல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ல, அப்ப இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். அடுத்ததா நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்ததா, generally the effective resistance of alternator under AC condition is taken as. என்னோட AC resistance பொதுவா எப்பவுமே we always know AC resistance is greater than DC resistance.
ஓகேங்களா. ஸோ காமனாக ஏசி ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 1.6 times ஆஃப் ஆர்டிசி. ஓகேங்களா. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸோ அதிகமாக இருக்கு பாருங்க, ஏசியோட ரெசிஸ்டன்ஸ் டிசியோட ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கு பாருங்க. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்கின் எஃபெக்ட் அண்ட் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து பொதுவாக என்னோட ஸ்கின் எஃபெக்ட் அண்ட் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்னால என்னோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால எப்பவுமே என்னோட ஏசி ரெசிஸ்டன்ஸ் வில் பி கிரேட்டர் தேன் த டிசி ரெசிஸ்டன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது 1.6 times 1.6% டைம்ஸாக இருக்கும். இவன் வந்து 10ன்னா அவன் 16 இருப்பான்ப்பா, அவ்வளவுதான். இங்கே பாருங்க, கிரேட்டர் தேன் 1.75 இருக்காக இல்லை, ஸோ லெஸ் தேன் 1.75 இல்லை, அப்போ இட் இஸ் இன் பிட்வீன் தான். கிளியரா? ஆப்ஷன்ஸ் புரியுது இல்லை? இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கப்பா. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் கண்டென்ட்க்கு நம்ம சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாளைக்கு நம்ம டிஸ்கஷனில் மீட் பண்ணுவோம் அண்ட் 6:30 கிளாஸஸில் மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கான ஆன்சரை பிங் பண்ணுறேன். தேங்க்யூப்பா. நம்ம